வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸாம் ஓரியன்டாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சிங்குலர் ப்ளூரல், எப்படி ஒரு நவுனை சிங்குலர் நவுனை அதை எப்படி ப்ளூரலாக மாற்றுறது, ஒருமையிலிருந்து பன்மைக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் ஈஸி தாங்க, வாங்க பார்க்கலாம். சில பெரும்பாலும் வேர்டு கூட எஸ் ஆட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், பாய், பாய்ஸ். பாய்னா ஒருத்தவங்க, ஒரு பையன். பாய்ஸ்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை பேர் இருந்தாலும் பாய்ஸ் தான். பாய், பாய்ஸ். கேட், கேட்ஸ். டக், டக்ஸ். சேர், சேர்ஸ். ட்ரீ, ட்ரீஸ். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். புக், புக்ஸு. பென், பென்ஸு. பிளேட், பிளேட்ஸு. ஓகே, இந்த மாதிரி பெரும்பாலான வேர்ட்ஸ் கூட நம்ம எஸ் ஆட் பண்ணனா அது ப்ளூரல் ஃபார்மாக மாறிடும். இது நமக்கு ஈஸி. அடுத்தடுத்து என்ன மாதிரி வந்தால் எப்படி நம்ம ப்ளூரல் ஃபார்மாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஒரு வார்த்தையில் கடைசியில் ஓ, எஸ், எக்ஸ், சிஹெச், எஸ்ஹெச் இதில் ஏதாவது ஒன்றில் ஏதாவது முடிஞ்சிருக்கணும். ஒரு வார்த்தையில் கடைசியில் ஓவில் முடிஞ்சிருக்கணும். எஸ்னா எக்ஸு, சிஹெச், எஸ்ஹெச் இதில் ஏதாவது ஒன்றில் முடிஞ்சிருதுன்னா நம்ம ஆட் இஎஸ் ஆட் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒன்றுக்கும் ஒரு எக்ஸாம் இல்லை ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பொட்டேட்டோ ஓவில் முடிஞ்சிருக்குங்களா, அப்படியே எழுதி இஎஸ் மட்டும் ஆட் பண்ணணும் லாஸ்ட்டில். பொட்டேட்டோ, பொட்டேட்டோஸ். மேங்கோ ஓவில் முடிஞ்சிருக்கா, இப்போ ஆட் இஎஸ், மேங்கோஸ். அடுத்து எஸ் பாருங்கள், எஸ்ஸில் முடிஞ்சிருக்கா, இஎஸ். கிளாஸ், கிளாஸஸ். கிளாஸ், கிளாஸஸ். அடுத்தது எக்ஸ், பாக்ஸ், பாக்ஸ். அப்போ அது கூட இஎஸ், பாக்ஸஸ். டேக்ஸ் எக்ஸில் முடிஞ்சிருக்கா, அப்போ இஎஸ். அடுத்தது பாருங்கள், சிஹெச், பெஞ்ச், பெஞ்சஸ். எஸ்ஹெச், பெஞ்சஸ். அப்போ ஓவில் முடிஞ்சாலும் இஎஸ் ஆட் பண்ணணும், எஸ்ஸில் முடிஞ்சாலும் இஎஸ் ஆட் பண்ணணும், எக்ஸில் முடிஞ்சிருந்தாலும் இஎஸ்ஸு, சிஹெச்சில் முடிஞ்சிருந்தாலும் இஎஸ்ஸு, எஸ்ஹெச்சில் முடிஞ்சிருந்தாலும் இஎஸ். இது ஒரு ரூல்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஒரு வேர்டில் எஃப்ஓ இல்லை எஃப்இலேயோ முடிஞ்சிருந்ததுன்னா நல்லா கவனிக்கணுங்க. இதில் எஃப்பில் முடிஞ்சிருந்தாலும் எஃப்ஐ எடுத்தோணும், அதை சேர்க்கக்கூடாது. அதுபோல் எஃப்இயில் முடிஞ்சிருந்தாலும் அதை எடுத்தோணும். அப்போ எஃப்ஓ எஃப்இலேயோ முடிஞ்சிருதுன்னா இந்த வேர்டை எடுத்துட்டு ஆட் ஒன்லி விஇஎஸ் ஆட் பண்ணணும். விஇஎஸ். ஓகே, இப்போ பாருங்கள், லீஃப் எஃப்பில் முடிஞ்சிருக்கா, இப்போ எஃப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கணும், விஇஎஸ். அப்போ லீவ்ஸ். நைஃப் எஃப்இயில் முடிஞ்சிருக்கா, அப்போ எஃப்இயையும் நீக்கிட்டு இந்த கேஎன்ஐ வரைக்கும் எழுதி இந்த எஃப்இக்கு பதிலாக தான் விஇஎஸ் ஆட் பண்ணுறோம். விஇஎஸ், விஇஎஸ். அடுத்து பாருங்கள், தீஃப் இஎஃப் ஆட் ரிமூவ் பண்ணிவிட்டு விஎஸ் ஆட் பண்ணிக்கிறோம். லைஃப், லைவ்ஸ். ஓகே, இப்போ எஃப்இயில் முடிஞ்சிருந்ததுன்னா நம்ம விஇஎஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த எஃப்ஐயும் எஃப்இயையும் ரிமூவ் பண்ணிவிட்டு விஇஎஸ் ஆட் பண்ணணும். இது ஒரு ரூல்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ எஃப்இயில் முடிஞ்சால் நம்ம எஃப்ஐயும் எஃப்இயையும் ரிமூவ் பண்ணிவிட்டு விஇஎஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னோம். சில எக்ஸப்ஷன் இருக்குது. எக்ஸப்ஷன்னா விதிவிலக்கு. இந்த வேர்டுக்கெல்லாம் நம்ம அதை ரிமூவ் பண்ணவும் கூடாது. எஃப்இயை ரிமூவ் பண்ணக்கூடாது, அதுக்கு மேலே விஎஸும் ஆட் பண்ணக்கூடாது. அது என்னென்ன வேர்டுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு நோட்டு போட்டு அழகாக எழுதி வச்சுக்கோங்க. சீஃப் வந்துச்சுன்னா நம்ம எப்போதும் போல் எஸ் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, நார்மல் சென்டென்ஸுக்கு. அது போல் எஸ் ஆட் பண்ணிக்கணும். சீஃப்ஸ் பாருங்கள், ரூஃப், ரூஃப்ஸ். சேஃப், சேஃப்ஸ். சாரி, இது ப்ரூஃப், ப்ரூஃப், ப்ரூஃப்ஸ். சேஃப், சேஃப்ஸ். ரூஃப், ரூஃப்ஸ்.
ஓகே, இந்த மாதிரி சில எக்ஸப்ஷன் இருக்குங்க. எதுக்கு? எஃப்பும் எஃப்இலையும் முடிகிறதுக்கு சில எக்ஸப்ஷன் இருக்குது. அது என்னென்ன வேர்டுன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு வேர்டு ஒய்யில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம ஆட் ஐஇஎஸ் சேர்க்கணும். எஃப்ல முடிஞ்சால் விஇஎஸ் ஆட் பண்ணணும். ஒய்யில் மட்டும் முடிஞ்சிருக்குன்னா ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். அதே போல் தான் ஒய்யை ரிமூவ் பண்ணிக்கோங்க, ஐஇஎஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான் ஒரு 4-5 வேர்டு கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய வேர்டு இருக்குது. ஓகேங்களா? காப்பி, காப்பீஸ், ஸ்டோரி, ஸ்டோரிஸ், ஸ்டடி, ஸ்டடீஸ், பேபி, பேபிஸ், லேடி, லேடிஸ். அப்புறம் ஒய்யில் முடிஞ்சிருந்ததுன்னா ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணுங்க? ஐஇஎஸ். இதுதான் சிங்குலர் ப்ளூரல். நம்ம பேசுகிறதுக்கும் இது தேவைப்படும். நம்ம படிக்கிறோம், ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஒரு வேர்டில் ஏவில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஏவுக்கும் பக்கத்துலேயே இ ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகே, உங்களுக்கு படிக்க தெரியுதோ இல்லையோ இந்த ரூல்ஸை பார்த்து பக்கத்தில் என்ன பண்ணிக்க வேண்டியதான், நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், ஏவில் முடிஞ்சிருக்கா, அப்போ என்ன ஆட் பண்ணணும்? இ மட்டும், அந்த வார்த்தையை அப்படியே எழுதி இ ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்கா, ஆல்கே, ஃபார்முலா. இந்த ஏவுக்கும் பக்கத்தில் அங்கே என்ன ஆட் பண்ணணும்? இ ஆட் பண்ணணும். ஃபார்முலே, லார்வா, லார்வே, ரெட்டினா, ரெட்டினே. அப்போ இது சிங்குலர் ஃபார்ம், அது ப்ளூரல் ஃபார்ம். இப்போ இந்த ஏவில் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இ ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு ஏஇ. இப்போ ஏ வந்தால் இ வச்சுக்கோங்க, ஞாபகம், ஏஇ. இப்போ ஏவில் முடிஞ்சதுன்னா இ ஆட் பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், யூஎம்மில் முடிஞ்சதுன்னா, ஒரு வேர்டு யூஎம்மில் முடிஞ்சதுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏ சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள், பாக்டீரியம், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்டீரியா, பாக்டீரியம் வந்து பாக்டீரியா அப்படின்னு மாறிக்கும். ஓகே, பாக்டீரியா. இப்போ யூஎம்மை ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன ஆட் பண்ணிக்கிறோம்? ஏ. கரிக்குலம், சாரி, கரிக்குலம், யூஎம் ஆட் பண்ணிவிட்டு கரிக்குலா. டேட்டம், டேட்டா. மீடியம், மீடியா. இந்த மாதிரி ஒரு வேர்டு யூஎம்மில் முடிஞ்சிருந்ததுன்னா அந்த யூஎம்மை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏ ஆட் பண்ணிக்கணும். பாக்டீரியம், பாக்டீரியா. கரிக்குலம், கரிக்குலா. டேட்டம், டேட்டா. மீடியம், மீடியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு வேர்டு யூஎஸ்ஸில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஐ ஆட் பண்ணிக்கோங்க. யூஎஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ ஆட் பண்ணுவோம். பாருங்கள், ஜெனியஸ், ஜெனியஸ். அந்த யூஎஸ் ஆட் பண்ணிவிட்டு ஐ சேர்த்துக்கணும். ஜெனி. ஃபோக்கஸ், ஃபோஹி. அலுமினஸ், அலுமினி. இது வந்து பார்சில்லஸ், பார்சில்லி. அப்போ இது போல் ஒரு வேர்டு யூஎஸ்ஸில் முடிஞ்சிருந்துருந்துன்னா அதை நம்ம ஐ மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, யூஎஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஓவில் முடிஞ்சதுன்னா ஆட் எஸ் ஒன்லி. முன்ன ஏற்கனவே ஓவில் முடிஞ்சிருந்தது அப்படின்னா சில வேர்டுக்கு நம்ம இஎஸ் ஆட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம் ஓவில். அதாவது டொமேட்டோ, டொமேட்டோஸ். பொட்டேட்டோ, பொட்டேட்டோஸ். மேங்கோ, மேங்கோஸ். அது விதிவிலக்கு. ஓகே, அது எக்ஸப்ஷன். பெரும்பாலான வேர்டு ஓவில் முடிஞ்சிருதுன்னா ஒன்லி ஆட் எஸ். டைனமோ, டைனமோஸ். ஃபோட்டோ, ஃபோட்டோஸ். ரேஷியோ, ரேஷியோஸ். பியானோ, பியானோஸ். ரேடியோ, ரேடியோ, சாரி, ரேடியோ, ரேடியோஸ். ஓகே, அப்போ ஓவில் முடிஞ்சிருதுன்னா
ஆடு ஒன்லி எஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஹைபன் மாதிரி கொடுத்து அது வந்து நீங்கள் சிங்குலர் ஃபார்மை வந்து ப்ளூரல் ஃபார்மாக மாற்றுங்கன்னு சொன்னாங்கன்னா பாருங்கள், ஃபாதர் இன் லா. இதில் எங்கே நம்ம எஸ் ஆட் பண்ணோம்னா ஃபாதர்ஸ், லாஸ்ட்டில் ஆட் பண்ணக்கூடாது. ஃபாதர் இன் லாஸ் அப்படின்னு ஆட் பண்ணக்கூடாது. ஃபாதர்ஸ் இன் லா. அங்கே எப்படி எழுதணுங்க, ஃபாதர்ஸ் மட்டும்தான் எழுதியிருக்கேன், ஆனால் நம்ம இன் லா ஆட் பண்ணணும். ஓகே, சன் இன் லா, அப்போ சன்ஸ் இன் லா, சன்ஸ் இன் லா. ஸ்டெப் சன், இங்கே போய் ஸ்டெப்ஸுன்னு போடக்கூடாது, சன்னு கூட ஆட் பண்ணணும். ஸ்டெப் சன்ஸ். பாசர் பை, பாசர்ஸ் பை. ஓகே, இந்த மாதிரி வர இடங்களில் எப்படி நம்ம எஸ் ஆட் பண்ணணுங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபார்ம் என்னவோ அதே தான் ப்ளூரலுக்கும் வரும். சில வேர்டு வந்து மாறவே மாறாது. கேட்டில், கேட்டில் சிங்குலருக்கும் அதுதான், ப்ளூரலுக்கும் அதுதான். இதை ஒரு நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் நோட்டை எடுத்து என்ன பண்ணிக்கலாங்க, திரும்பி வந்து நம்ம ரீகால் பார்த்துக்கலாம். கேட்டில், கேட்டில் தான். டீர், டீர். ஃபிஷ், ஃபிஷ் தான். ஷீப், ஷீப் தான். ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர். சீசனரி, சீசனரி தான். கிராஸ், கிராஸ். அசட் இதே தான். ஸ்கோர், பிசன். நியூஸ், நியூஸ் தான். 1000, 1000 தான். டசன், பேர், 100. இது எல்லாமே சிங்குலர் ஃபார்மும் இது தான், ப்ளூரல் ஃபார்மும் இது தான். ஓகே, இது ஒரு அழகாக ஒரு நோட் போட்டு நடத்துனதை எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் திரும்ப 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 ரீகால் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மறக்க முடியாது, இல்லைன்னா மறந்துடுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது சிங்குலர் ஃபார்ம், ப்ளூரல் ஃபார்ம். ஃபூட்டு, அதை நம்ம ஃபூட்ஸ் அப்படிலாம் சேர்க்க முடியாது. ஃபூட்டு, ஃபீட்டு, டீத்து, டூத்து. மேன், மென். உமன், உமன். கூஸ், கீஸ். ஆக்ஸ், ஆக்சன். மவுஸ், மைஸ். ஓகே, சில வேர்டு நம்ம அப்படியே ஃபுல்லாக டோட்டலாகவே நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் இது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து காம்பவுண்ட் வேர்டு. காம்பவுண்ட் வேர்டுனா ஒரு 2 வேர்டு சேர்றது. ஓகே, 2 வேர்டு சேர்ந்து ஒரு இன்னொரு புதிய மீனிங்கை கொடுக்கக்கூடியது தான். இப்போ டைனிங், ரூம். இப்போ இதில் எங்கே எஸ் ஆட் பண்ணணுன்னா ரூம்ஸ், டைனிங் ரூம்ஸ். கிரவுண்ட் அப், கிரவுண்ட் அப்ஸ். ஸ்பூன் ஃபுல், ஸ்பூன் ஃபுல்ஸ். கவர்னர், ஜெனரல். இந்த இடத்துல ஜெனரல்ஸ்னு சேர்க்காம கவர்னர்ஸ். ஸ்டெப் மதர், இந்த இடத்துல ஸ்டெப்புக்கு சேர்ப்போமா, மதருக்கு சேர்க்கணுமா, மதர்ஸ். ஸ்டெப் சன், அங்கே ஸ்டெப் சன்ஸ். அவ்வளோதான். ஓகே, இப்போ எல்லாம் ஓரளவு எல்லா சிங்குலர் ப்ளூரல் நவுனும் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இது மட்டும்தான் கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்கும். பொட்டேட்டோ எல்லாமே இங்கே பாருங்கள் ஓவில் தான் முடிஞ்சிருக்கு. ஓவில் முடிஞ்சதுன்னா இஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சில வேர்டுக்கு எஸ்ஸு. இப்போ பாருங்கள், பொட்டேட்டோ, அதுக்கு நம்ம எஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொட்டேட்டோவுக்கு எஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும். மேங்கோ, டொமேட்டோ, இதுக்கெல்லாம் இஎஸ் ஆட் பண்ணணும். ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொட்டேட்டோவுக்கும் ஒன்லி ஆட் எஸ், மேங்கோவுக்கும் டொமேட்டோவுக்கும் இஎஸ். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.